தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பான காலை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அக்டோபர் மாதத்திலே 3ஆம் நாளிலே தாயாம் திரு அவையானது புனித தியோடோர் கீழ் என்பவரை நினைவுகின்றது. இவர் இந்த பிரெஞ்சு போராட்டத்தின் பொழுது தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக கையளித்தவராக, தன் வாழ்விலே ஏராளமான துன்பங்களை அனுபவித்தவராக, இறை ஒன்றிற்குள் வாழ்ந்தவர்தான் இந்த புனித தியோடோக்கிரின். சிறு வயதிலேயே தன் தந்தையை அவர் இழந்து விடுகின்றார். தன்னுடைய தாயினுடைய பாசத்தால் வளர்க்கப்பட்டு தன்னுடைய வாழ்விலே இறை வழியிலும் தூய வழியிலும் கடவுளுக்கு உகந்தவளாக வாழ்கின்றார். ஏறக்குறைய அந்த 18 நூற்றாண்டுகளிலே ஒரு சாட்சியாக கடவுளுடைய இந்த விருப்பத்தை ஏற்று அருமையான ஒரு துறவர சபையின் இந்த புனிதை நிறுவுகின்றார். அந்த அளவுக்கு ஏழை எளிய மத்தியிலே மருத்துவ பணி செய்வதிலே, இரக்கத்தை வெளிப்படுத்துவதிலே தன் வாழ்வை முழுமையாக வாழ்ந்தவள் இப்புனிதை தியோடோர் கீழ். இன்றைய நாளிலே நற்செய்திகளை பார்க்கிற பொழுது இயேசு சீடர்களை இருவராக அனுப்புகிறார். 72 பேரை தன்னுடைய பணியிலே அவர் அனுப்புகின்றார். அவர் சீடத்துவ இந்த வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்வு என்பதை, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கின்றார். பாருங்கள், சீடத்துவ வாழ்வு என்பது அவ்வளோ ஒரு லகுவான ஒரு வாழ்வு அல்ல. அது அந்த இயேசுடைய இந்த வாழ்வை பார்க்கிற பொழுது சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும். பயணத்துக்கு என்ன கொண்டு போக வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் அருமையாக, ஒரு இறை பணியாளர் எப்படி இருக்க வேண்டும், அவர் தன்னுடைய பணிவாளர்களை எதை எடுத்துச் செல்ல வேண்டும், எப்படி ஒரு இல்லத்திலே செல்கிற பொழுது அமைதி கூற வேண்டும் என்பதை இன்றை சொல்லுகின்றார். ஒவ்வொரு சீடத்துவ வாழ்விலும் ஒவ்வொருவருமே இந்த அமைதியை மக்களுக்கு கொடுக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். பணியில் வரக்கூடிய சவால்கள், பணியில் வரக்கூடிய துன்பங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு சீடர்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார். அமீரேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அக்டோபர் மாதத்துடைய 3ஆம் நாளாகிய இன்று நாம் இந்த மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். குழந்தை இயேசு நம்மை என்றும் ஆசிரியப்பவராக, நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். முதல் வாசகத்திலே யோபுவை பார்க்கிறோம். ஆண்டவர் என் கண்களால் நான் காண்பேன். தன் நண்பர்கள் கூட கைவிடப்பட்ட நிலை. என் மீது இரக்கமையும், நண்பர்களே என் மீது இரக்கமையுங்கள், என் மீது கருணை கூறுங்கள் என்று கத்துகின்றார், கதறுகின்றார். நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலை, குடும்பத்தால், மனைவியால், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒரு நிலை. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு துன்பமான ஒரு நிலை யோபுடைய வாழ்விலே. பல துன்பங்கள், உடலளவிலும் மனதளவிலும் கைவிடப்பட்ட நிலை, நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட நிலை. சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்விலே எத்தகைய துன்பங்களை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய இந்த சீடத்துவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு மாதத்தை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த முதல் வியாழக்கிழமை குழந்தை இயேசு நம்மை பலப்படுத்த, ஆவியின் அபிஷேகத்தை நம்மை நிரப்ப, நீ என்னை மகிமை செய்ய உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க நம்முடைய வாழ்விலே குழந்தை இயேசுடைய கரங்களை நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து, நம்முடைய பிள்ளைகள் படுகின்ற பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், வாழ்வில் வரக்கூடிய தடைகள், இதுதான் சிலத்துவ வாழ்வா, என்னால் இயலவில்லை, என்னால் முடியவில்லை என்று கூட சில வேளைகளிலே ஆண்டவரே என்று நாம் விலகி ஓடிவிடுகிறோம். யோனாசை போல விலகி ஓடி விடுகிறோம். அரிசனர் சொல்லுவார், உன்னை அடைந்தால் என்று இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லை என்று சொல்லுவார். பாருங்கள், எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் நெருங்க நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் தான். இதைத்தான் நிறைய புனிதனுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். இயேசுவை அவர் நெருங்கி அன்பு செய்த பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பங்களை சந்தித்தார்கள். சிறத்துவ வாழ்வாக ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். எத்தகைய ஒரு வாழ்வை இன்றைக்கு நாம் இயேசுடைய பணியாளராக, இயேசுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய குடும்பமாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே எத்தகைய ஒரு தடைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கேட்டு பாருங்கள், சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், சின்ன உடல் நோய் வந்தாலும், ஐயோ என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் முடியவில்லை என்று விலகி சென்று விடுகின்றோம். ஆனால் இந்த தியோடோர் கீழ் தன் வாழ்விலே பல நோய்கள், பல துன்பங்கள், பல இடர்பாடுகள் எல்லாம் இயேசுடைய மகிமைக்காக என்று தன் வாழ்வை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான நாளுக்கு நன்றி கூறுவோம். இந்த மாதம் முதல் வியாழக்கிழமையிலே ஜெபிக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பீராக. இதோ சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்வு என்பதை இந்த சமூகத்தில் ஏதோ நீங்கள் பயணத்துக்கு எதை கொண்டு போக வேண்டும் என்று எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறப்பா இயேசுவே. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இதோ உங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக, இதோ நாங்கள் பற்றற்ற நிலையிலே நாங்கள் என்றும் வாழ்வதற்கு
எங்களுக்கு உடைய கிருபையும் உடைய மேலான குடைகளையும் நாங்கள் செல்கின்ற இந்த இல்லத்திற்கு அமைதி கூறக்கூடியவர்களாக, வாழ்த்து சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த அமைதியை நீர் இந்த நாளிலே தந்தருவீராக. அக்டோபர் மாதத்திலே இதை நாங்கள் ஜெபிக்க, தியானிக்க எங்கள் உள்ளத்தில் அந்த ஒரு உள்ள அமைதியை எங்கள் ஒவ்வொரு கொடுத்தீர்களாக. ஏசப்பா, பல இன்னல்கள், இடையூறுகள் தாங்க முடியவில்லை என்று அநேக குடும்பத்திலே, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியவில்லை என்று அநேக பேர் வாழ்விலே தற்கொலை செய்யக்கூடிய குடும்பங்கள், என் வாழ்க்கையில் விரக்தியிலும் தனிமையிலும் ஏன் நான் பிறந்தேன் என்று கூட சில வேளைகளிலே பல துன்பங்களிலே இடர்பாடுகளில் இருக்கிற குடும்பங்களை தொட்டு ஆசிர்வதிக்க முடியாது. குழந்தை இயேசு ஒவ்வொரு வாழ்விலும் பல அற்புதங்களை, அதிசயங்களை வெளிப்படுத்த இந்த நாள் ஒரு அருமையான ஒரு நாளாக, இந்த வியாழக்கிழமை கிருபையின் நாளாக, இரக்கத்தின் நாளாக ஒவ்வொருவருக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக, ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய இறை ஆற்றலை, இறை நம்பிக்கையை நிறைவாய் கொடுக்க முடியாது. குழந்தை இயேசுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு குடும்பத்திலே, அது திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே ஒரு நல்ல நல்ல செயல்பாடுகளாக இருக்கலாம், தொழில் திட்டங்களாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து உடைய இறையாசிர் வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய உள்ளங்களிலே இன்றைக்கு அமைதியை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அந்த சமாதானத்தை செல்லுகிற மக்களிடத்தில் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் அமைதி சொல்லக்கூடியவர்களாக, இயேசுடைய அந்த அமைதியிலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக, ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க உம்முடைய அருளை இந்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தல் வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.